பல் சிகிச்சையில இப்படி ஒரு அற்புதமான செயல்பாட்டை உருவாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா. டிஸ்லேஸ் டென்டல் அண்ட் பிரேசிஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட திரு கருணாநிதி ஐயா வந்து இருக்காங்க. சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 வயது ஆகுது. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து நம்மளோட மருத்துவமனைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி பற்கள் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ மேல்கீழ் தாடையில அனைத்து பற்கள்லையுமே எலும்புகள் ரொம்ப குறைவா இருந்தது. எலும்புகள் குறைவா இருந்தாலுமே ஜைகோமா இம்ப்ளான்ட் செயற்கை எலும்பு எதுவும் பயன்படுத்தாம டைட்டேனியம் பார் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறையில நம்ம இப்போ சாருக்கு மேல்கீழ் தாடையில இம்ப்ளான்ட் கொடுத்து ஃபிக்ஸடா பற்கள் கொடுத்துருக்கோம். சாரோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். நண்பர்களே, தோழர்களே, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் இந்த பேரு பார்த்தோம்னா பேருக்கும் இவர்களுடைய சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த தரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நான் உணர முடிஞ்சது. நான் எனக்கு வந்து கலட்டி மாற்ற பல் செட்டு உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா முதல்ல ஒரு சில பல்லு, அப்புறம் பல பற்கள்ங்கிற முறையில் அது கலட்டி மாற்றுறதுல உள்ள பல்வேறு சிரமங்கள், அப்புறம் ஏஜ் ஆக ஆக அதனால் வரக்கூடிய சிரமங்கள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்து என்னுடைய டாக்டரும் இங்கே தான் இருக்காங்க சென்னையிலங்கிற முறையில் இவர்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட பல வீடியோ பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க அனுபவத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நானும் பல மருத்துவ சிகிச்சை அது சம்பந்தமான பல கட்டுரைகள் பல இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் சார்ந்த ஒரு துறையில, ஒரு முக்கியமான துறையில இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவன்ற முறையில உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு முழுமையான தகவல்கள் தெரிந்திருந்தாலும் பல் சிகிச்சையில இப்படி ஒரு அற்புதமான செயல்பாட்டை உருவாக்க முடியும்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் இங்க வந்த பிறகு எனக்கு அந்த அச்சம் இருந்தது. இம்ப்ளான்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்தது. ஆனா அதையெல்லாம் இவங்களுடைய கனிவான அணுகுமுறை, நம்பிக்கையூட்டும் ஒரு பேச்சு, அது வந்து மிக எளிதாக இந்த சிகிச்சையில நான் வெற்றி பெற முடிந்தது. முதல்நிலை மருத்துவர் முருகவேல் அவர்களும், அடுத்த மருத்துவர் சந்தியா அவர்களும், ஒருங்கிணைப்பாளர் கீதா அவர்களும், மற்ற மருத்துவர்களும், செவிலியர்களும், பணியாளர்களும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். அதாவது வருகிறவர்களுக்கு ஒரு தரமான, கனிவான, வலியற்ற சிகிச்சையை எப்படி தருவது என்பதுல ரொம்ப கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அதை வந்து என்னால் உணர முடிஞ்சது. நாம வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதுதான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்பாங்க. ஆனா இந்த சிரசுக்கு வந்து பிரதானம் மூளைதான். மூளையினுடைய இயக்கத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ரத்தம், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து உணவு மூலமா தான் கிடைக்குது. ஆனா அந்த உணவு என்பது மிகச்சரியாக அரைக்கப்பட்டு ஜீரண உறுப்புகளுக்கு போனாதான் அது உடல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மாறுது. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பல் வந்து இல்லைன்னா பெரும் பிரச்சனை தான். ஏன்னா நான் வந்து ஒரு சொற்பொழிவாளனாக பல ஆண்டுகளாக பல்வேறு கூட்டங்கள்ல உரையாற்றக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கேன். அதனால இந்த சொல் என்பது நாம என்ன சொல்றோங்கிறத எதிரில் இருப்பவர்கள் கவனிக்கணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க புரிஞ்சுக்கணும். அது வந்து எல்லா நிலைகளிலும் ஒரு கண்டக்டரை நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சுதான் அவர் டிக்கெட் கொடுக்குறாரு. மருத்துவர் அதற்கான சிகிச்சையை தர்றாரு. அப்போ அந்த வார்த்தைகள் சரியாக அமையவில்லை என்றால் சிக்கல்ங்கிற முறையில பல்லினுடைய முக்கியத்துவம் அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்திற்கான நுழைவாயிலும் பற்கள் தான்ங்கிறது. ஏன்னா நம்ம வந்து நிறைய மருத்துவ துறைகளை பார்க்குறோம். நியூராலஜிஸ்ட்டு, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, ENT ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நெப்ராலஜிஸ்ட்டு, கேஸ்ட்ராலஜிஸ்ட்டு, ஹெமட்டாலஜிஸ்ட், இப்படி பல துறைகள் இருக்கு. ஆனா இந்த வரிசையில் முக்கியமாக வைக்கக்கூடிய டென்டிஸ்ட், அவங்களுக்கு நாம அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதனால இளம் வயதில் பற்களை இழந்தவர்களும், ஏன்னா பால் பற்களை இழந்த பிறகும் நம்ம சில பற்களை இழக்கிற அந்த இள வயதுல இருந்து
இந்த வயது வரை இப்ப நான் இருக்கக்கூடிய 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட அந்த பற்களை இழந்த உடனேயே அந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை இது ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கு. நானே இதை தெரிந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இது மிக முக்கியமாக மாற்று ஏற்பாடு என்பது இம்ப்ளான்ட்ங்கிறது ஒரு சிறந்த ஏற்பாடா இருக்கு. சற்று கூடுதலான கட்டண முறைகள் இருந்தாலும் நாம இது உடல் ஆரோக்கியத்திற்கான முதலீடாக எடுத்துக்கிறோம். ஒரு திட்டமிடுதல் எப்படி ஒரு கட்டடம் கட்டுறோம், கல்யாணம் பண்றோம், பல நிகழ்வுகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்யற மாதிரி இதையும் திட்டமிட்டு நாம செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு சமுதாயத்துல இந்த துறைக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது சகல மக்களுக்குமான ஆரோக்கியத்திற்கு ஒரு வழிவகையாகும். இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல 32% முதியோர்களும், நகர்ப்புறத்துல 42% முதியோர்களும் ஏதோ ஒரு நோயில தாக்கப்பட்டிருக்காங்க. அது சர்க்கரை நோயாக இருக்கலாம், ரத்த அழுத்தமாக இருக்கலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், கண் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனா இத்தனைக்கும் அடிப்படையான காரணம் என்பது ஒரு சரியான உணவை எடுத்துக்கொண்டால் இதையெல்லாம் தவிர்க்க முடியுங்கிறது தான். நீங்க என்ன இது போனாலும் நான் என்ன சார் சாப்பிடணுங்கிறது தான் அந்த சிகிச்சை முடிஞ்சவன கேட்கும். அப்ப எப்படி சாப்பிடணும், அதுக்கு நம்ம உரிய முறையில் இந்த பற்களை பாதுகாக்கிறோமா என்பதுதான் ஒரு அடிப்படையான விதியாக நாம வகுத்துக்கணும். அந்த முறையில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை இந்த பெஸ்ட் லேசர் டெண்டல் கிளினிக்ல கொடுத்துருக்காங்க. நான் கோவையை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னுடைய புதல்வி இங்க இருக்கிற காரணத்தினால அவங்க ஒரு நம்பிக்கையும் கொடுத்து இங்க வர சொன்னாங்க. அந்த முறையில இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் பேருக்கு தகுந்தாற் போல் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கிடைச்சது. ஒரு இனிமையான அனுபவம். எல்லா முக வடிவமைப்பாளர்கள், அளவெடுக்கிறவங்க, மாற்று ஏற்பாடுகள் செய்யக்கூடியவங்க எல்லாமே சகல பணியாளர்களும் வருகிறவர்களை ரொம்ப அன்பாக உபசரித்து சிகிச்சை முடிஞ்சோடனே நீங்க தங்குற இடம் எங்க, அந்த இடத்துக்கு எப்படி போவீங்க, கூட வரணுமா அப்படிங்கிற முறையில எல்லாம் அவங்களோட அணுகுமுறை ஒரு ஆச்சரியம் தரத்தக்க ஒரு இனிமையான உணர்வாக எனக்கு இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஸோ ரொம்ப எளிமையா பற்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கும் வகையில சொல்லியிருந்தீங்க. நீங்க முன்னாடி கழட்டி மாற்று பல் செட் போட்டிருந்தீங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு? இப்போ அதுல பாத்தீங்கன்னா கழட்டி மாற்று பல் செட்ல உண்ணக்கூடிய உணவின் முழு சுவையை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அதனால பல சிரமங்கள் இருந்தது. ஏன்னா பல இடங்களுக்கு நம்ம போறோம் வர்றோம், அதற்கான தனி ஏற்பாடுகள் இதெல்லாம் கலட்டி மாட்டி வச்சுட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது நாளடைவுல அதனால ஏற்படக்கூடிய அந்த தேய்மானங்கள் இதெல்லாம் சில ஓத்திரங்களை தந்து அதெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த முறை ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு இந்த மற்ற சிகிச்சையை விட இதுக்கான கூடுதல் கட்டணம்னா இது ஒரு நிரந்தரமான ஏற்பாடு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது. இது நீங்க இந்த முறையில நீங்க இந்த தேர்ந்தெடுத்து இந்த இம்ப்ளான்ட் பண்ணிட்டீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கலாங்கிறது தான் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அதை எல்லாரும் அதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உடல் ஆரோக்கியத்துக்கான நுழைவாயில் பற்கள்ங்கிற முறையில அதை செய்யும். இப்போ நிறைய பேர் பல் எடுக்கணும்னாலே பயப்படுறாங்க, இல்லை ஒரு இம்ப்ளான்ட் வைக்கணும்னாலே பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இது எனக்கு எந்த விதமான வலியும் மற்ற ஒரு தரமான சிகிச்சைன்னு தான் நான் சொல்றேன். நான் முதல்ல ஏற்கனவே பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப வலி இருக்குமோ, ஒரு பல் எடுத்தாவே வலிக்குது, பல பற்களை ஒரே நேரத்துல எடுக்கிறாங்களே, எடுத்தது மட்டுமல்ல எடுத்த இடத்தில் இம்ப்ளான்ட் பண்றாங்களே அப்படிங்கிற யோசனையெல்லாம் இருந்தது. ஆனா எதுவுமே இல்லை. அதுவும் நம்ம மருத்துவர் முருகவேல் அவர்கள் வந்தார், நின்றார், வென்றார்ங்கிற மாதிரி நம்ம மனங்களை அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மின்னல் வெட்டு மாதிரி அவருடைய முகம் எனக்கு வந்துட்டு போச்சு. நம்பிக்கை கொடுத்து ஒன்றும் இல்லைங்க, சிறப்பாக முடிஞ்சிடும்னாரு. அதே மாதிரி சில சத்தங்கள் தான் உங்களுக்கு கேட்குமே தவிர வேற ஒன்றும் வழியே இருக்காதுன்னாரு. அது மாதிரி தான் இருந்தது. அவங்க சில பாட்டெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மின்னல் வேகத்துல அதை முடிச்சுட்டு அவரு நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கன்னு கை கொடுத்தப்போ அப்பதான் சிகிச்சையே முடிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு எளிதான சிகிச்சை தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால அவங்கள மீண்டும் உங்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் நான் தெரிவிச்சேன். ரொம்ப நன்றி.